ஒரே நாளில் இருமுறை தங்கம் விலை உயர்ந்ததால் நடுத்தர மக்கள் கலக்கம். சவரனுக்கு 2560 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சமாக 98,960 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்துக்கு சற்றும் சளைக்காமல் போட்டி போட்டு உயரும் வெள்ளியின் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு மேலும் 1000 ரூபாய் உயர்ந்து 2,16,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் முதலமைச்சர் தலைமையில் வெல்லும் தமிழ் பெண்கள் விழா கோலாகல கொண்டாட்டம். முழுவதும் பெண்கள் பங்கேற்ற களரி, சிலம்பம், இசை, கலை நிகழ்ச்சிகளை கண்டு பார்வையாளர்கள் உற்சாகம். காது கேளாததால் வாய்ப்பேச முடியாமல் இருந்த தனது மகளுக்கு மறுவாழ்வு கொடுத்த அரசு மருத்துவர்களுக்கு நன்றி கூறிய தாய். சர்ஜரி பண்றதுக்கு 17 lakhs to 18 lakhs ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டாக்டர் சொன்னாங்க, இது கோயம்புத்தூர் ஜிஹெச்ல ஃப்ரீயாவே பண்றாங்க, கலைஞர் காப்பீட்டு திட்டத்து மூலியமா நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபுல்லா எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஃப்ரீயாவே ஆடிட் வெர்பல் தெரப்பியும் கொடுத்தாங்க. இன்னைக்கு கனிஷ்கா நல்லா பேசுறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க. பேச்சு வராது என தனியார் மருத்துவர்கள் கைவிரித்த நிலையில் வெல்லும் தமிழ் பெண்கள் விழா மேடையில் பாட்டு பாடி காண்பித்து அசத்திய சிறுமி. விளையாட்டு அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு குயின் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, சின்ன முயலே மேல கொட்டு. அரசியல் உள்பட பல்வேறு துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்தும் பெண்களை பேச வைத்து கௌரவப்படுத்திய வெல்லும் தமிழ் பெண்கள் விழா மேடை. மகிழ்ச்சியான பள்ளி பருவத்தை கொடுத்த என்னோட அரசு உயர்நிலை பள்ளிக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த கனவை நனவாக்கினது மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசின் நமக்கு நாமே திட்டம். 2023 மேஜர் ஜெனரலாக பதவியேற்றேன் சென்னை ராணுவத்தில். 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த தம்மை மேடம் என மரியாதையாக அழைத்ததே கர்வம் பொங்க பகிர்ந்து பெருமைப்பட்ட பெண் கவுன்சிலர். நான் என்பதில் சந்தோஷப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். வெளியில் படியை விட்டு கீழே இறங்கும்போது போலீஸ் கார்டு இல்லை மேடம் உங்களை நாங்கள் தனியாக அனுப்ப முடியாது மேடம்னு சொன்னாங்க. நான் ஒரு 12ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். என்னை மேடம்னு சொன்னது ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது. மேடம்னு சொல்லும்போது யாரையோ கூப்பிடுறாங்க அப்படின்னு நான் திரும்பி பார்த்தேன். என்னோட வீட்டுக்காரு உன்னதாம்மா கூப்பிடுறாங்க, உன்னதான் கூப்பிடுறாங்க, உனக்கு தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, என்னன்னு கேளு அப்படின்னாங்க. மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கம். புதிதாக 17 லட்சம் மகளிர் பயனடையும் வகையில் திட்டத்தை சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் இன்று விரிவாக்கம். 17 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிருக்கு வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதால் மகிழ்ச்சி. அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துதான் விதியை தளர்த்தி மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக அதிமுக குற்றச்சாட்டு. புதிய பயனாளிகள் 17 லட்சம் பேருக்கு மீதமுள்ள 56 மாதங்களுக்கான உரிமை தொகை எங்கே என கேள்வி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணை தொடக்கம். மலை உச்சியில் இருப்பது சர்வே தூண்தான் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு வாதம். தீபம் ஏற்றும் விவகாரத்தில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு தொடர்பாக 3 நாட்களில் எப்படி முடிவு எடுக்க முடியும் என அரசு தரப்பில் கேள்வி. மோட்ச தீபத்தை உச்சி பிள்ளையார் கோவில் தவிர்த்து தனிநபராக வேறு எந்த இடத்திலும் ஏற்ற அனுமதிக்க கூடாது என்பதை சுட்டிக்காட்டி வாதம். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி சென்னையில் ராமதாஸ் தலைமையில் பாமகவினர் போராட்டம். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க கோரி மகள் ஸ்ரீகாந்தி உள்ளிட்டோருடன் இணைந்து முழக்கம்.
வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் சமூக நீதிக்கு போராடும் சமூக நீதிக்கு போராடும் சமூக நீதி காவலர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே. மருத்துவர் ஐயா வாழ்கவே. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கோரி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பாமக ராமதாஸ் அணியினர் போராட்டம். தமிழ்நாடு அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் வலியுறுத்தல். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா வாழ்கவே. தமிழகத்திற்கு 30 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக திமுக கூறிய பொய்யை ரிசர்வ் வங்கி தரவுகள் அம்பலப்படுத்தி இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி புகார். திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் 3 ஆண்டுகளில் 728 தொழிற்சாலைகள் மட்டுமே புதிதாக உருவாக்கப்பட்டு உள்ளதாகவும் இது வெறும் 1.85% வளர்ச்சிதான் எனவும் குற்றச்சாட்டு. சென்னை மெரினா காமராஜர் சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் குண்டுக்கட்டாக கைது. பணி நிரந்தரம் கோரியும் தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சாலை மறியல். போலீசார் கைது செய்து பேருந்தில் ஏற்றிய போது காயம் ஏற்பட்டதாக பெண்கள் கண்ணீர். தற்போது வரை தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என கண்ணீருடன் பேட்டி. வரும் திங்கட்கிழமை தமிழ்நாடு வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தேர்தல் பணிகள் கூட்டணி விரிவாக்கம் குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு. திருவண்ணாமலையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெறுகிறது திமுக இளைஞரணி சந்திப்பு கூட்டம். 1,30,000 பேர் பங்கேற்கும் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதால் ஏற்பாடுகள் தீவிரம். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் வருகிற 18ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை பார்வையிட்ட பின் செங்கோட்டையன் பேட்டி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இங்கே வருகை தருகிறார்கள். காலை சரியாக 11 மணியிலிருந்து 1 மணிக்குள் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் உள்ள வாக்குச்சாவடி எண் 102இல் 63 எஸ்ஐஆர் படிவங்கள் பதிவேற்றம். அதிகாரிகளின் ஆய்வில் யாருமே அங்கு வசிக்கவில்லை என்பதால் விளக்கம் கேட்டு வாக்குச்சாவடி நிலைய அலுவலருக்கு நோட்டீஸ். நாகை அருகே இரட்டையர்களில் ஒருவருக்கு மட்டுமே எஸ்ஐஆர் படிவம் வழங்கப்பட்டதால் அதிர்ச்சி. இருவரது முகஜாடையும் ஒரே மாதிரி இருந்ததால் ஒருவருக்கு படிவம் வழங்காமல் அதிகாரிகள் நிராகரித்ததாக புகார். சென்னையில் RSS கிளை அமைப்பின் நிகழ்வில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜய் அமைப்பின் பாரதி கண்ட வந்தே மாதரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதால் சர்ச்சை.
சென்னையில் RSS நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ஏன் என அதே மேடையில் விளக்கமளித்த சீமான். பாரதியின் புகழை பாட பாகிஸ்தானுக்கு வேண்டுமானாலும் செல்வேன் என பெருமிதம் பொங்க பேச்சு. விஜில் பாரதியை பேசுறேன்னா பாகிஸ்தான்ல கூட பேசுவேன். ஏன்னா எனக்கு பயம்ங்கிறது பரம்பரைக்கே கிடையாது. அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் இருக்கான் பாரதி. அதனால அது ஒண்ணும் கிடையாது எங்களுக்கு. கும்பகோணத்தில் அண்மையில் திறக்கப்பட்ட மதுக்கூடத்திற்கு கடும் எதிர்ப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட தாவேகாவினரை குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார். யானைகள் வழித்தடம் அறிவிப்பதற்கான நடவடிக்கைகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. பிப்ரவரி மாதத்திற்குள் அறிவிக்காவிட்டால் நீதிமன்றமே அறிவிக்கும் என அதிரடி. நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த 11,718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். 15ஆம் தேதி முதல் 4 நாட்கள் வெளிநாடுகளில் பிரதமர் மோடி சுற்றுப்பயணம். ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் நாடுகளுக்கு செல்லவிருப்பதாக அறிவிப்பு. டெல்லி உள்பட நாட்டில் அதிகரிக்கும் காற்று மாசு பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் அவசியம் என ராகுல் காந்தி பேச்சு. அனைத்து மாநகரங்களுக்குமான திட்டத்தை உருவாக்க பிரதமரை வலியுறுத்திய நிலையில் விவாதத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல். நாடாளுமன்ற மாநிலங்களவை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே ஒத்திவைப்பு. ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூடியிருந்த நிலையில் அவைக்கு ஒரு மத்திய அமைச்சர் கூட வராததால் 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. The house is adjourned for 10 minutes. We will meet again by 11:15. மறைந்த மக்களவை முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சிவராஜ் பாட்டலுக்கு இரங்கல். அகவணக்கம் செலுத்தப்பட்ட நிலையில் மக்களவையை 1 மணி நேரம் ஒத்திவைத்து அஞ்சலி. सभा की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றக்கூறிய உத்தரவை மதிக்காத தமிழ்நாடு அரசு போராடிய பக்தர்கள் மீது தடியடி நடத்தியதாக குற்றச்சாட்டு. மக்களவையில் பாஜக எம்பி அனுராக் பேச்சுக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு முழக்கம். Sir, there are lathis for the devotees. Hindus are lathi charged. Despite the court order, they are not allowed. Despite the court order, they are not allowed.